Media Vanakkam. Is that good afternoon? Did I get it right? Yes. Can we pray again? Can we pray? Heavenly Father, we just come to you through the blood of Christ. Hello, பிதாவே, உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். And we seek your wisdom. உம்முடைய ஞானத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. Lord, help us. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. In Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். So, Brother Jesudas told me that this would be a meeting for the youth. இந்த கூட்டம் வாலிபர்களுக்கான கூட்டம் என்று சகோதரர் ஜேசுதாஸ் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். And so, what do I share with the Tabaram CDC youth? தாம்பரம் CFC வாலிபர்கள் மத்தியிலே எதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்? So, how about I start with something that Zach Poonen said to me? So, Zach அவர்கள் சொன்ன ஒரு காரியத்திலிருந்தே நாம் துவங்கலாம். But you got to keep it a secret. ஆனால் நீங்கள் இதை ஒரு ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். Don't tell anybody about our conversation. நாம் இப்போது பேசிக்கொள்ள போகிற வேளை குறித்து யாரிடத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. But it came as a correction. Zach was correcting me for something. என்னை Zach அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை ஒரு திருத்தினார்கள். And this was in an email actually. அது ஒரு இமெயில் மூலமாக எனக்கு அந்த ஒரு சீர்திருத்தம் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. And he said something that I hope I never forget. நான் இனி ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று நம்புகிற அந்த ஒரு காரியமாக அது இருந்தது. He said you didn't grow up in a CFC church. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே நீங்கள் வளரவில்லை. And it's true, I did not grow up in a CFC church. அது உண்மைதான், நான் ஒரு CFC சபையிலே நான் வளரல. And he said so this is a weakness for you. இது உங்களுக்கு ஒரு பலகீனமா இருக்கிறது. Because you never learned to submit to godly elders. ஏனென்றால் ஒரு தேவபக்தி உள்ள மூப்பர்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருப்பது என்பதை நீங்கள் இதுவரை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். 100% true. அது 100% உண்மை. And I absolutely received the correction. நான் அந்த சீர்திருத்தத்தை நான் பெற்றுக்கொண்ட பொழுது But I haven't I can't change my past. என்னுடைய நான் இந்த சீர்திருத்தத்தை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நான் என்னுடைய கடந்த காலத்தை குறித்து நான் எதுவும் செய்ய முடியாது. I can only go forward. நான் முன்னோக்கி மட்டுமே நான் செல்ல முடியும். So I go forward knowing that limitation. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, ஒரு மட்டுப்படுத்தல் இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாய் நான் முன்னேறி செல்கிறேன். So one thing that I've sought for is to ask the Lord to help me fill in those gaps. நான் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். ஆண்டவரே, நான் இப்படி எனக்கு ஒரு கேப் இருக்கிறது, இதை நிரப்புவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். And one of the ways that he's done that இவ்விதமான வழியிலே ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். is he's let me meet young people who grew up in CFC. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வளர்ந்த வாலிப சகோதரர்களை சந்திக்கும்படியாக எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்து அதன் மூலமாய் அந்த தேவையை எனக்குள்ளாக இருக்கிறதான அந்த வெற்றிடத்தை ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். And there's not many in the United States. அமெரிக்காவிலே அப்படிப்பட்ட அநேகர் இல்லை. Because CFC churches are newer there. ஏனென்றால் கிறிஸ்தவ ஐக்கிய சபைகள் அமெரிக்காவிலே புதிதாய் தான் துவங்கி வந்து கொண்டிருக்கின்றன. But sometimes the Lord will let me interact with somebody from India who did grow up in a CFC church. ஆனால் சில சமயங்களிலே இந்தியாவிலே ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வளர்ந்த அதிகாரத்துக்கு அடங்கி இருந்த ஒரு சகோதரனையோ சகோதரியோ வாலிப சகோதரனை சந்திக்க அப்படிப்பட்ட தருணத்தை ஆண்டவர் சில வேளையில் எனக்கு கொடுப்பார். And so I listen intently. ஆகவே அவரிடத்தில் நான் கவனமாய் அவரை கவனிப்பேன். Seeking to gain something that will fill in that weakness that I have. என்னிடத்திலே இருக்கிறதான அந்த பலவீனத்தை நிறைவு செய்யும்படியான ஒரு காரியத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கவனமாய் அவரிடத்திலே நான் கவனிப்பேன். But I've also discovered நான் இதையும் கண்டுபிடித்திருக்கிறேன். that many who grow up in CFC churches கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளிலே வளர்ந்த அநேகர் fail to appreciate the gifts that they've been given. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வரத்தை, அந்த ஈவுகளை அவர்கள் போதுமான அளவு மதிக்காமல் மேன்மை பாராட்டாதபடி இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். I didn't get to be part of a CFC church until 2012. 2012ஆம் ஆண்டு வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே நான் அங்கத்தினனாய் இல்லை. And by then I was 37 years old. அந்த சமயத்திலே எனக்கு 37 வயதாகி இருந்தது. I actually moved to Austin on my 37th birthday. என்னுடைய 37வது பிறந்த நாளிலே அப்பொழுதுதான் ஆஸ்டின் நகரத்துக்கு நான் சென்றேன்.
To get to be part of a CFC church was one of the best birthday gifts that I could ever get. நான் ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே அங்கத்தினனாய் நான் மாற அந்த அந்த காரியம் என் 37வது பிறந்தநாள் பரிசாக மிகச்சிறந்த பரிசாக நான் பார்க்கிறேன். So I hope you understand what a wonderful gift you've been given. ஆகவே உங்களுக்கு கிடைத்திருக்கிறதான இந்த பாக்கியம் இது எவ்வளவு பெரியதான ஒரு ஈவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். But to be honest with you, I wrestled with this a little bit. ஆனால் உங்களிடத்தில் நான் நேர்மையாக நான் சொல்லுகிறேன், நான் இதை குறித்து கொஞ்சம் எனக்குள்ளாக ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்தது. Because I noticed the generation, my generation of brothers and sisters that are part of a CFC church in the US. ஏனென்றால் என்னுடைய தலைமுறையை சார்ந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே அமெரிக்காவில் இருக்கிறதான கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே இருக்கிறதான சகோதர சகோதரிகள் often our testimonies are born out of a hunger and thirst and a desire that the Lord would eventually fulfill. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தாகத்தையும் வாஞ்சையும் அவர்கள் இதயத்திலே போட்டிருந்தார், அதை ஒரு நாளிலே அது நிறைவு செய்தார். அந்த தாகத்தின் வாஞ்சை நிமித்தமாகத்தான் அவர்கள் அந்த அந்த இடத்துக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். And I'm a father of 3 children. நான் ஒரு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறேன். And I would sometimes think to myself, they're not getting the same gift and having the same appreciation that I have. நான் எவ்வளவா இந்த காரியங்கள் எல்லாம் மதிக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைகள் அதை குறித்ததான ஒரு அறிவோ அதை குறித்ததான ஒரு மதிப்போ அவர்கள் செய்கிறதில்லை என்பதை நான் உணர்கிறேன். So I kind of wonder, what's the difference, Lord, if you grow up in a CFC church or you don't? ஆகவே ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வளர்கிறதுக்கும் அப்படி ஒரு சபையிலே கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வளராமல் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் ஆண்டவரே என்று நான் கேட்டிருக்கிறேன். Does it make a difference? அதுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? And I believe he answered my question. என்னுடைய அந்த கேள்விக்கு தேவன் பதிலளித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். And I want to tell you the answer by turning to Romans chapter 3. ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு அதிலிருந்து எனக்கு கிடைத்த பதிலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Quite a few years ago the Lord spoke to me, I believe, through this verse as I was wrestling with that issue. அந்த காரியத்தை குறித்து எனக்குள்ளே நான் போராடி கொண்டிருந்த பொழுது சில வருடங்களுக்கு முன்பதாக அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். Now the question here is asked a little bit differently than the one I was wrestling with. இங்கே போடப்பட்டிருக்கிறதான கேள்வி நான் சந்தித்து அது போராடி கொண்டிருந்த கேள்வியை விட சற்று வித்தியாசமானதா இருக்கிறது. The question is, what advantage does a Jew have over a Gentile? ஒரு பிரஜாதியை காட்டிலும் ஒரு யூதனுக்கு என்ன மேன்மை இருக்கிறது என்பதா இந்த கேள்வி இருக்கிறது. And really it doesn't make a difference, right, whether you're a Jew or a Gentile. உண்மையா சொல்லப்போனால் ஒரு யூதனோ கிரேக்கனோ பிரஜாதியோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. Because in Christ it doesn't matter what you are. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டே அல்ல. If you're a Jew or a Greek or a man or a woman, நீங்கள் ஒரு யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, or if you're a Texan or a Tamilan, அல்லது ஒரு டெக்சாஸ் நகரத்தை சார்ந்தவரா, டெக்சாஸ் மாநிலத்தை சார்ந்தவராக சரி, தமிழ்நாட்டு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, in Christ it doesn't matter. கிறிஸ்துவுக்குள்ளாக அது ஒரு பொருட்டே அல்ல. All are one in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாருமே ஒன்றாய் இருக்கிறார்கள். But it seems like this was a very real question that was being asked here in Romans. ஆனால் ரோமரிலே கேட்கப்பட்ட இந்த கேள்வி மிகவும் ஒரு உண்மையான ஒரு யதார்த்தமான கேள்வியாக இருக்கிறது. And then Paul answers the question the same way that I believe God answered my question. பவுல் இந்த கேள்விக்கு என்ன விதமாய் பதிலளிக்கிறாரோ அதே விதமாய் தான் என்னுடைய கேள்விக்கும் தேவன் பதிலளிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, what advantage does somebody growing up in a CFC church have? ஆண்டவரே, கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வளர்ந்து வருகிற ஒரு நபருக்கு என்ன விதமான ஒரு மேன்மை இருக்கிறது, என்ன ஒரு ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது? And you'll see the answer in verse 2. இரண்டாம் வசனத்திலே நீங்கள் அதற்கு பதிலை பார்க்கிறீர்கள். Romans 3:2. ரோமர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். It says, great in every respect. அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. First of all, that they were entrusted with the oracles of God. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. And so I believe it's a tremendous advantage to be able to grow up under godly elders. ஆகவே தேவபக்தியுள்ள ஒரு மூப்பர்களுடைய அதிகாரத்துக்கு கீழாக வளர்வது அது ஒரு பெருத்த ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. Who themselves submit to authority. அவர்களும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். Who serve and lead without any promise of a salary. எந்த ஒரு ஊதியம் சம்பளத்துக்கான எந்த ஒரு எதுமே வாய்ப்பும் இல்லாமல் அவர்கள் அப்படி பணி செய்கிறார்கள். Who are willing to receive correction from other elders. மற்ற மூத்த சகோதரர்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு திருத்துதல் சீர்திருத்தலை சந்தோஷமாய் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். Who seek to take the commandments of
a pure inner life seriously. அந்த உள்ளான ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு அடுத்த கற்பனைகளை மிக ஜாக்கிரதையாக அவர்கள் பெற்று ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். I believe it's a tremendous advantage. அது எவ்விதத்திலும் மிகுதியான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. It's nothing to be proud of. நாம் இதை குறித்து பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. But I do think it would be worth going to your heavenly Father and saying thank you. ஆனால் நம்முடைய பரலோக பிதாவுக்கு சென்று இதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்வது அது தகுதியாக இருக்கும். Thank you for everything I've learned in this church. இந்த சபையிலே நான் கற்றுக்கொண்ட எல்லா காரியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். There are people in other places that are hungering and thirsting for what I have. எனக்கு கிடைத்திருக்கிற காரியங்கள் வேண்டும் என்று தாகத்தோடும் வாஞ்சியோடும் தவிக்கிற வெளியிலே எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். And they're not able to satisfy that thirst. ஆனால் அவர்களுக்கு இருக்கிறதான அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக அவர்களால் முடியவில்லை. Thank you, Father. நன்றி பிதாவே. So I do think about my time as a youth, and I do want to share a little bit from that experience. என்னுடைய வாலிப நாட்களை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். One of the things that I've discovered in being a part of a CFC church as an elder, ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையினுடைய மூப்பனாய் இருக்கிற காரியத்தை குறித்து நான் யோசிக்கிற காரியம் is that there's often a misunderstanding, I would say. நான் பெரும்பாலும் அடிக்கடி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். That they see, and maybe this is just in the US or maybe it's here in India as well. ஒருவேளை அது அமெரிக்காவிலே மாத்திரம் இருக்கலாமோ அல்லது இங்கேயும் கூட இருக்கலாம். But they see that there's a higher standard that's sought to be lived out in a CFC church. ஆனால் ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே ஒரு உயர்ந்த தரத்திலே வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. And it's true. அது உண்மைதான். Because Jesus lived at a higher standard than the standard of the old covenant. ஏனென்றால் இயேசு தாமே பழைய உடன்படிக்கையின் தரத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த தரத்திலே வாழ்ந்தார். And if we're seeking to follow Jesus, நாம் இயேசுவை பின்பற்ற நாம் நாடுவோமானால், then there is a higher standard. நாம் வாழ வேண்டிய உயரமான ஒரு தரம் இருக்கிறது. The United States is often considered a Christian nation. அமெரிக்க ஐக்கிய தேசம் பெரும்பாலும் அது ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று கருதப்படுகிறது. But for the vast majority, Christian is in name only. ஆனால் பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு பெயரிலே தான் இருக்கிறது. I discovered this when I had a conversation with a fellow teacher one time. என் கூட வேலை செய்த ஒரு ஆசிரியரோடு நான் சம்பாஷித்த பொழுது இதை நான் கண்டு கொண்டேன். And we had a similar connection. எனக்கும் அந்த ஆசிரியருக்கும் ஒரே விதமான ஒரு தொடர்பு இருந்தது. We seemed to share some of the same values. எங்கள் இருவருக்கும் ஒரே விதமான ஒரு மதிப்பீடு இருந்தது. So I asked him what religion he was. ஆகவே அவரை பார்த்து நீங்கள் என்ன மதத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்டேன். He was kind of surprised. அவர் ஆச்சரியப்பட்டார். And he hesitated with the words. அவர் வார்த்தையிலே அதை சொல்லுகிறதற்கு அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டினார். He said, I'm a Christian. அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று தயங்கி சொன்னார். And I shocked him even further. நான் திரும்பமாக அவரிடத்தில் நான் கேட்டேன். When I said, what is that? அப்படின்னா என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். What is a Christian? கிறிஸ்தவன் என்றால் என்ன என்று கேட்டேன். And his answer showed me that he didn't know what a Christian was. அவர் சொன்ன பதில் கிறிஸ்தவன் என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியவில்லை என்பதை எனக்கு காட்டினது. And so there is a Christendom in the United States that just is good people that go to church. ஆகவே அமெரிக்காவிலே கிறிஸ்தவம் என்ற ஒன்று இருக்கிறது. அவர்கள் சபைக்கு போவார்கள், அவ்வளவுதான். But there is a higher standard that Jesus taught about that we want to follow. ஆனால் இயேசு கற்பித்த நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மேன்மையான ஒரு தரம் ஒன்று இருக்கிறது. But there's also a danger toward legalism when you do teach a high standard. நாம் ஒரு உயர்ந்த தரத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதிலே ஒரு பிரமாணத்துவவாதியாய் போவதற்கான ஒரு அபாயமும் அதிலே இருக்கிறது. And so I was also a young man one time. ஆகவே நானும் ஒரு காலத்திலே நான் வாலிபனாய் இருந்தேன். And I kind of think about that I always considered myself a Christian. நான் எப்பொழுதுமே நான் ஒரு கிறிஸ்தவன் தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். Because it was very simple for me growing up in the Bible Belt of the United States of America. ஏனென்றால் அமெரிக்காவிலே பைபிள் பெல்ட் என்று சொல்லுகிற அந்த வேதத்தை நம்புகிற
சுவிசேஷத்தை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் வாழ்ந்தபடினாலே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொள்வது எனக்கு ஒரு லகுவாக இருந்தது. Almost everybody I knew considered themselves to be a Christian. நான் அறிந்த கிட்டத்தட்ட எல்லாருமே தங்களை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். And the answer of why was obvious. அதுக்கான பதில் ஏன் அவர்கள் அப்படி நம்பினார்கள் என்பதில் பதில் அது வெளிப்படையாகவே இருக்கிறது. Why would anybody want to go to hell when they die? யார் மரித்தால் யார் நரகத்துக்கு போக விரும்புவார்கள்? So of course you believe in Jesus because you don't want to go to hell when you die. ஏனென்றால் நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, மரித்தால் நரகத்துக்கு போகக்கூடாது, அதற்காக இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள். But I saw very few, me included, that genuinely followed the Lord. ஆனால் மெய்யாகவே தேவனை பின்பற்ற இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் என்னையும் சேர்த்து வெகு சிலராய்த்தான் இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொண்டேன். I don't blame anybody else. நான் வேறு யாரையுமே நான் குற்றம் சொல்கிறதில்லை. We had many of these in my home I grew up in, many. என்னுடைய நாட்டிலே இப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். But I found in my life ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தது that although I had the name of Christian, நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயர் கொண்டிருந்தாலும் when times of temptation came, சோதனையின் நேரம் வரும்பொழுது I had no power. என்னிடத்திலே வலிமையே இல்லை. And so I fell. ஆகவே நான் சோதனையிலே விழுந்து விட்டேன். Left, right and center. எக்கச்சக்கமாக நான் பாவத்தில் விழுந்து விட்டேன். There was a form of godliness, அங்கே ஒரு தேவபக்தியினுடைய வேஷம் ஒன்று இருந்தது, but no power to overcome sin. ஆனால் அதற்கான பலன் இல்லை அதிலே. And I've discovered that only in Jesus Christ. அந்த பலனை நான் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நான் கண்டுகொண்டேன். Not just in naming the name of Jesus, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறதுனாலே அல்ல, but being washed in his blood, ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு and given his life. அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த பலன் கிடைக்கிறது. And I want everybody in Austin CFC to have that same life. ஆஸ்டன் கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிற எல்லாரும் அந்த கிறிஸ்துவினுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And beyond. அதையும் தாண்டி. But often I learned something when I was probably in my single digit age. எனக்கு 10 வயது கீழாக இருந்த அந்த வயதுகளிலே நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். That it's easy to get caught up with the rules and regulations of religion. மதம் சொல்லுகிற அந்த சட்டதிட்டங்களிலேயே நான் அப்படியே பிடித்துக் கொண்டிருப்பது ரொம்ப சுலபம் என்பதை நான் அந்த வயதிலே கற்றுக்கொண்டேன். Do this. இதை செய். Don't do this. இதை செய்யாதே. Here we don't do this. இங்கே நாம் இதை செய்யக்கூடாது. Our family doesn't practice this. நம்முடைய குடும்பத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. And so sometimes growing up, even in a good church, சில சமயங்களில் நல்ல சபையிலே வளர்ந்து வரும்போதும் கூட you can get focused on the rules and regulations நீங்கள் சட்டதிட்டங்களிலேயே கவனம் செலுத்துகிறவர்களாக இருந்து விட முடியும். that you think you see. நீங்கள் பார்க்கிறீர்கள், நீங்க பார்க்கிற காரியத்திலேயே நீங்கள் அப்படியே பிடித்துக் கொள்ள முடியும். But the expression I heard at a young age, I've later discovered the value of it. ஆனால் அந்த இளம் வயதிலே நான் கற்றுக்கொண்டதனுடைய மேன்மையை நான் என்னுடைய வாழ்க்கையின் பின்னாலே நான் அறிந்து கொண்டேன். I'm going to say it in English and trust that Joel can translate it into Tamil. I'm going to say it in English. Okay, ஆங்கிலத்திலே ஒரு சொல்ல போகிறார். Because it flows well in English. ஆங்கிலத்திலே அது சொல்வதற்கு நன்றாக இருக்கிறது. Poetically. அது ஒரு கவிதை நயத்தோடு இருக்கிறது ஆங்கிலத்திலே. But in Tamil it may not flow as well. தமிழிலே அதே அளவுக்கு கவிதை நயத்தோட வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். So here's the expression. இதுதான் அந்த வாக்கியம் சொற்றொடர். If you spend your time doing the do's, you won't have time to do the don'ts. Can you say that again? Yeah. Sorry. If you spend your time doing the do's, செய்ய வேண்டியவைகளை செய்கிறதிலே உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழித்தால் you won't have time to do the don'ts. செய்யக்கூடாதவைகளை செய்கிறதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. Does that make sense? அது புரிகிறதா? In other words, if you invest your time in doing what you should do, வேறு ஒரு வார்த்தையிலே சொல்ல போனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்தால் you won't even have time to face the temptation of avoiding the don'ts. செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்துக்கு அடுத்த சோதனைகளை அதை சந்திக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரமே போதாது. So I want to look at a few things that Jesus teaches. இயேசு போதிக்கிற ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
but focusing on the positive light that they are. நேர்மறையான வெளிச்சம் கொடுக்கிற காரியங்கள் இயேசு சொல்கிறார், அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். Focusing on the positive. நேர்மறையான காரியங்களிலே கவனம் செலுத்துவது. Doing the do's. செய்ய வேண்டியவைகளை செய்வது. And they are do's that we want to do. நாம் செய்ய விரும்புகிற அந்த செய்ய வேண்டிய காரியங்கள். The Lord's commandments are not burdensome. ஆண்டவருடைய கற்பனைகள் அவைகள் பாரமானவைகள் அல்ல. This is one of the greatest truths that I've learned. நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களிலே மிக பெரிய சத்தியங்களில் ஒன்று இது. That nothing that Jesus asks me to do is a burden. இயேசு நான் செய்ய முடியாய் சொல்லுகிற எந்த ஒரு கற்பனையும் அது செய்ய முடியாததல்ல, அது பாரமானது அல்ல. Do you know what is a burden? ஆனால் பாரமானது எது தெரியுமா? Sin. பாவம். The most burdensome time of my entire life. என்னுடைய முழு வாழ்க்கையிலும் ஒரு பாரமான காரியம் எதுவாக இருந்ததென்றால், when I was thoroughly defeated by sin. நான் முற்றிலுமாக பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டிருந்த அந்த சமயம். When I was living for only myself. நான் எனக்காக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள். When my world existed of satisfying me. என்னை மட்டுமே திருப்தி செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையினுடைய என்னுடைய பகுதிதான். That was a burden. அது ஒரு பாரம். And the Lord pulled me out of that. ஆண்டவர் என்னை அதிலிருந்து தூக்கி எடுத்தார். And set me free from it. அதிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். And so nothing he's asked me to do since. ஆகவே அதிலிருந்து அவர் என்னை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் is really a burden. அது ஒரு பாரமே அல்ல. Despite what the world and Satan tell me. Despite what the world and Satan tell me. உலகமும் சாத்தானும் சொல்லுகிறதற்கு மாறாக ஆண்டவர் செய்ய சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் பாரமானது அல்லவே அல்ல. So let's think through some of these. ஆகவே இந்த காரியங்களை நாம் யோசித்து பார்க்கலாம். How about the greatest commandment? மிகப்பெரிய கற்பனை, மாபெரும் கட்டளை என்ன? You shall love the Lord. உன் தேவனாகிய கர்த்தரை with all your heart. முழு இருதயத்தோடும். With all your mind. முழு மனதோடும். With all your soul. முழு ஆத்துமாவோடும். And with all your strength. முழு பலத்தோடும் அன்பு கூர வேண்டும். Is that a burden? அது ஒரு பாரமான காரியமா? It's a high standard. இது உயர்ந்த தரம் இது. Yes. I don't do that perfectly. நான் இதை பரிபூர்ணமாக செய்கிறதில்லை. But to love God. ஆனால் தேவனை நேசிப்பது என்பது, who first loved me, என்னை முதலாக நேசித்த அவரை, who died on a cross for my sin, என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்த அவரை நேசிப்பது, who was forsaken by his own eternal daddy, தம்முடைய சொந்த நித்திய பிதாவின் மூலமாக கைவிடப்பட்ட அவர், because of all the things that I've done, நான் செய்த எல்லா காரியங்களின் நிமித்தமாக அவர் அந்த காரியங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. his commandment is to love him. அவருடைய கற்பனை அவரை நேசிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. Is that a burden? அது ஒரு பாரமான காரியமா? To love God? தேவனை நேசிப்பது என்பது? No. இல்லை. And if I'm focusing my time on doing that, என்னுடைய நேரத்தை தேவனை நேசிக்கிற அந்த காரியத்திலே நான் கவனம் செலுத்துவேன் என்றால், the other temptations to have affairs with the world, உலகத்தோடு கைகோர்த்து பாவம் செய்கிறதுக்கான அந்த சோதனைக்கு எனக்கு நேரமே இருக்காது. they go away. அதுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பமே போய்விடுகிறது. Because I'm focused on the one I love. ஏனென்றால் நான் நேசிக்கிற அவர் மீதே என்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறேன். I want to spend my time and energy focusing on the one I love. நான் நேசிக்கிற அவர் மீதே என்னுடைய நேரத்தையும் என்னுடைய சக்தியையும் செலவிடுகிறேன். Not walking in temptation to be pulled to the world. உலகத்தின்பால் இழுக்கப்படுகிறதுக்கான அந்த சோதனைக்கு எனக்கு நேரமே இல்லை. Not a burden. அது ஒரு பாரமான காரியமே அல்ல. The second commandment. இரண்டாவது கற்பனை is to love others as myself. என்னை நேசிப்பது போல பிறரையும் நான் நேசிக்க வேண்டும். Same command, love. அதே கற்பனை தான், அன்பு கூறுதல். I've discovered when I love, நான் இதையும் கண்டுபிடித்தேன், நான் நேசிக்கும் பொழுது that I'm motivated to do almost anything for that person. நான் அந்த நபருக்கென்று எதையும் செய்யறதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நான் கண்டுகொண்டேன். And it's not a burden. அது பாரமானதல்ல. Because I love them. ஏனென்றால் அப்படிப்பட்ட நான் நேசிக்கிறவர்களை நான் அன்பு கூறுகிறவனாக இருக்கிறேன். You guys probably aren't mothers and fathers yet. நீங்கள் இன்னும் தாய் தகப்பனாய் மாறவில்லை. But one day you may be. ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் அப்படி மாறலாம். And you'll discover a love for your children. உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கிறதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். And out of that love, அந்த அன்பு நிமித்தமாக you'll do difficult things for them.
அவர்களுக்கென்று கடினமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். But you'll be happy to do it. நீங்கள் அதை செய்வதற்கு சந்தோஷமாய் செய்வீர்கள். Because you love them. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீர்கள். So God asks you to expand your heart towards your neighbors. ஆகவே தேவன் உங்கள் பிறன் மீது உங்களுடைய இருதயத்தை விசாலமாக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். Love them. அவர்களை நேசியுங்கள். And one day he may even expand your heart to even love your enemies. ஒரு நாளிலே உங்கள் சத்துருக்களையும் நேசிக்கும் அளவுக்கு உங்கள் இருதயத்தை தேவன் விசாலமாக்க முடியும். But he starts with those around you. Just love them. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நேசிப்பதிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. You know, I was thinking about repentance. நான் மனம் திரும்புவதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். You know, often repentance is kind of it's not taught much in churches as much in the US as it once was. ஒரு காலத்திலே அமெரிக்க தேசத்திலே பிரசங்கிக்கப்பட்டதை போல இன்றைய நாட்களிலே மனம் திரும்புதல் என்பது அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. But repentance is often thought of as a burden. மனம் திரும்புதல் என்பது அது ஒரு பாரம் என்று அடிக்கடி நினைக்கப்படுகிறது. You need to repent. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Repent, for the kingdom of God is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. It's like a task that needs to be done. அங்கே செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையாய் அது இருக்கிறது. A hard task that gets put off. ஒரு கடினமான வேலையை அதை நாம் ஒத்தி போட்டுக்கொண்டே தள்ளி போட்டுக்கொண்டே இருப்போமானால், but nevertheless a task I'll do before Jesus comes. A task I'll do before Jesus comes. அந்த வேலையை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நான் செய்வேன், வந்து செஞ்சு விடுவேன் என்று நான் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால். But the Bible in Acts 3:19 வேதம் அப்போஸ்தலர் 3:19 சொல்லுகிறது, refers to repenting மனம் திரும்புதலை குறித்து சொல்லுகிறது, as a time of refreshing. அது இளைப்பாறுதலின் காலங்கள் என்று சொல்லுகிறது. If you've ever taken a shower, நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால், ஷவர்ல குளிப்பீர்கள் என்றால், have you ever got out of the shower and said I wished I wouldn't have done that? நான் குளித்து விட்டு வந்த பிறகு நான் குளிக்காம இருந்திருக்கலாம் என்று எப்போவாவது உணர்ந்திருக்கிறீர்களா? No. இல்லை. Because you're refreshed. ஏனென்றா உங்களுக்கு ஒரு புதிதான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. You feel so good after a shower. நீங்கள் குளித்து முடித்து வந்த பிறகு நீங்கள் ரொம்ப நன்றாக உணர்வீர்கள். Repentance is like that. மனம் திரும்புதலும் அப்படித்தான் இருக்கிறது. How is that a burden? அது எப்படி ஒரு பாரமாக இருக்க முடியும்? So when the Lord asks you to repent of your sins, ஆகவே ஆண்டவர் நீ உன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று உன்னை கேட்கும் பொழுது, so you can have times of refreshing from him. சோ அவரிடத்திலிருந்து இளைப்பாறுதலின் அதாவது புத்துணர்ச்சியின் காலம் உங்களுக்கு வரும் பொழுது, isn't that wonderful? அது மிக அற்புதமான காரியம் அல்லவா? When John preached the baptism of repentance, மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த பொழுது, people would come to him afterwards, ஜனங்கள் அவரிடத்திலே வந்து, and they would ask a question like, what does this mean for us? இதிலே எங்களுக்கு இதிலே என்ன இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள். Look in Luke chapter 3 verse 8. லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். They would turn around. அவர்கள் அவரை பார்த்து, I guess in Tamil, repentance, the word used for repentance is a turning of the mind or a changing of the mind. தமிழிலே மனம் திரும்புதல்ங்கிறது மனதை திருப்புவது, உங்களுடைய மனதை மாற்றுவது என்று அர்த்தப்படுகிறது. So I picture these people coming to John. ஆகவே யோவானிடத்திலே இந்த ஜனங்கள் வருகிறதை நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன். Okay, we've changed our mind. நாங்கள் எங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டோம், மனம் திரும்பி விட்டோம். Now what do we do? இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? And John answers that. This is in Luke 3. லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே யோவான் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். In verse 11. 11ஆம் வசனம். They're asking, what do we do? What does repentance look like now that we've changed our mind? இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டோமே, மனம் திரும்பி விட்டோமே, அது எங்களுக்கு என்னத்தை விளைவிக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். And John says, the man who has 2 tunics யோவான் சொல்லுகிற 11ஆம் வசனத்திலே 2 அங்கிகளை உடையவன் is to share இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். with him who has none. 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். And he who has no food, he who has food, ஆகாரத்தை உடையவன் is to do likewise. அப்படியே செய்ய கடவன். Share. பகிர்ந்து கொள்வது. Is that a burden? அது ஒரு பாரமான காரியமா? To share with somebody? மற்றவர்களோடு உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வது அது பாரமான காரியமா? I love to share. நான் பகிர்ந்து கொள்வதை நான் விரும்புகிறேன். எனக்கு பிடிக்கும்.
People have shared with me and they seem to enjoy it. என்னிடத்திலே ஜனங்கள் தங்களுடைய காரியங்கள் தங்களுடைய இதை பகிர்ந்து கொண்டார்கள். அதிலே அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. So notice that John doesn't tell them to go make amends for every mistake of their past. அவர்கள் கடந்த காலத்திலே செய்த ஒவ்வொரு தவறுக்கும் அது எல்லாத்தையும் நீங்க சரி செய்தே ஆக வேண்டும் என்று யோவான் அவரிடத்தில் சொல்லவில்லை. Or to think of every sin you've ever done and try to fix it all. நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீங்கள் திரும்ப பின்னாலே சென்று அவள் எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னாரா? Instead, John says, look forward. அதற்கு பதிலாக நீங்கள் முன்னோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். From now on, share with others. இப்பொழுதிலிருந்து உங்களுடையதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். That's what repentance looks like. அதுதான் மனம் திரும்புதல் இருக்கிறது. அப்படிதான் மனம் திரும்புதல் இருக்கிறது. Now the Lord may tell you to fix something from your past or set something right. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சில காரியங்களை சரி செய்யும்படியாக சில வேளைகளிலே அவர் சொல்லக்கூடும். Particularly with money. குறிப்பாக பணத்துக்கு அடுத்த விஷயத்திலே. But the real focus is going forward. ஆனால் மெய்யான கவனம் எதில் இருக்க வேண்டும் என்றால் நாம் இப்பொழுதிலிருந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதிலே தான் இருக்கும். Forgetting the things that are behind. எனக்கு பின்னானவைகளை நான் மறக்க வேண்டும். And pressing forward. முன்னானவைகளை நாடி செல்ல வேண்டும். And then he talks to other people. மற்றவர்களை பார்த்து யோவான் பேசுகிறார். To tax collectors. அங்கே ஆயக்காரர்களை நோக்கி சொல்லுகிறார். And to military guys. அங்கே ராணுவத்தில் இருக்கிற போர்ச்சேவர்களை பார்த்து சொல்லுகிறார். And he tells them about going forward. அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். But the rules are designed to change the life going forward. அவருடைய வாழ்க்கை முன்னேறி செல்லும்படியான அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. Don't do things the way you did in the past. கடந்த காலத்திலே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்தீர்களோ அதே விதமாக இனி செய்யாதீர்கள். From now on, if you're in the military, நீங்கள் ராணுவத்திலே இருப்பீர்கள் என்றால் போர்ச்சேவனாக இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதிலிருந்து நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். I'm going to paraphrase it, but basically don't take advantage of your power. நான் இதை அந்த வசனத்தினுடைய பொழிப்புரையை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். And don't complain about your wages. உங்களுடைய சம்பளத்தை குறித்து நீங்கள் குறை சொல்லாதீர்கள். Do you know what happened all the time in the military? ராணுவத்திலே எப்பொழுதும் நடைபெறுகிற காரியம் என்ன தெரியுமா? Do you know what people complained about in the military? ராணுவத்திலே ஜனங்கள் எதை குறித்து முறுமுறுத்து குறை சொல்வார்கள் தெரியுமா? The United States military. அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய ராணுவம் always complained about they never made them enough money. அவர்களுக்கு போதுமான சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதே தான் அவருடைய குறை சொல்லா எப்பொழுதுமே இருக்கும். Let me put this in perspective. இதை நான் விளக்கமாக சொல்லுகிறேன். The United States military is the highest paid military ever. அமெரிக்க ராணுவம் தான் உலக ராணுவங்களிலே அதிகமாக சம்பளம் கொடுக்கிற ஒரு ராணுவம். Second place is modern day Britain. இரண்டாவது எந்த நாடு என்றால் இப்பொழுது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டன், இங்கிலாந்து. And it's less than half of what the American military makes. அமெரிக்க ராணுவம் கொடுக்கிற சம்பளத்திலே பாதிக்கும் குறைவாய் தான் பிரிட்டன் கொடுக்கிறது, இங்கிலாந்து கொடுக்கிறது. அதுவே இரண்டாவது அதிக சம்பளம். Yet in the military you just get used to complaining. ஆனால் ராணுவத்திலே நீங்கள் குறை சொல்லியே பழகி விட்டிருப்பீர்கள். They don't pay us enough for this. எங்களுக்கு இதுக்கு போதுமான அளவு சம்பளம் கொடுக்கவில்லை அரசாங்கம் என்று சொல்வார்கள். But if John the Baptist were there, யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? and he saw a Christian like me in the military, அவன் யோவான் ஸ்நானகன் என்னை போன்ற ராணுவத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். I believe he would rebuke me. என்னை பார்த்து அவர் என்னை கடிந்து உரைப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். And say, why are you joining their complaining? ஏன் அவர்கள் குறை சொல்கிறார்களே அவர்களோடு ஏன் நீ சேர்ந்து கொள்கிறாய் என்று என்னை பார்த்து அவர் கடிந்து உரைப்பார். When scripture speaks so clearly to you on this. குறை சொல்லுதலை குறித்து வேத வாக்கியம் உனக்கு மிக தெளிவாக போதித்திருக்கும் பொழுது நீ ஏன் அவர்களோடு சேர்ந்து குறை சொல்லுகிறாய் என்று கேட்பார். So instead of complaining, ஆகவே நான் குறை சொல்வதற்கு பதிலாக I start giving thanks. நான் நன்றி சொல்ல ஆரம்பிப்பேன். Thank you, Lord, that I have a job. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி. There's a lot of people where I'm from that don't have jobs. இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. But you gave me a job. ஆனால் நீர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர். And they pay me every time. எனக்கு தவறாமல் அவர்கள் எனக்கு சம்பளம் கொடுத்து வருகிறார்கள். Every month I get a paycheck. ஒவ்வொரு மாதமும் எனக்கு சம்பளம் கிடைக்கிறது. Thank you. நன்றி ஆண்டவரே. It takes care of my needs. அதனாலே என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. Is being thankful a burden? ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பது ஒரு பாரமான காரியமா? To say thank you, is that a burden?
உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவது அது ஒரு பாரமான காரியமா? Some of you this morning thanked me for the message I gave. உங்களிலே சிலர் காலையிலே நான் கொடுத்த அந்த செய்திக்காக என்னை பார்த்து நன்றி சொன்னீர்கள். All the glory to God for that. அது எல்லாற்றுக்குமான மகிமை தேவனுக்கே உண்டாகட்டும். But did it hurt or was it a burden to say thank you? ஆனால் நீங்கள் வந்து நன்றி என்று சொன்னீர்களே அது உங்களுக்கு ஒரு பாரமான காரியமா இருந்ததா? There's a verse in scripture in 1 Thessalonians 5:16 through 18. வேதத்திலே 1 தெசலோனிக்கேயர் 5:16 லிருந்து 18 வரை உள்ள வசனங்கள் இருக்கிறது. That tells young people what the will of God for them is. வாலிபர்களுக்கு அவர்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Actually it tells young and old people, all people, what the will of God is. வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சேர்த்து அவர்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Are you seeking for the will of God? தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நாடி தேடுகிறீர்களா? I find often non-Christians are looking for the will of God. People who aren't even Christians. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை தேடுகிறார்கள். People who don't know God want to know what his plan is. தேவனுக்கு சொந்தமல்லாதவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு என்ன சித்தம் இருக்கிறது என்பதை தேடுகிறார்கள். And in these 3 verses the Lord tells us very clearly what his plan for you is. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இந்த 3 வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. Now granted it doesn't tell you what to study in college. கல்லூரியிலே எதை படிக்க வேண்டும் என்கிறதை குறித்த தேவ சித்தத்தை நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. It doesn't tell you where to work. எங்கே வேலை செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. It doesn't tell you who to marry. யாரை திருமணம் செய்து கொள்வது என்பதை குறித்தும் நாம் பார்க்க முடியாது. It doesn't tell you where to live. எந்த இடத்திலே நீங்கள் வசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்க்க முடியாது. It doesn't tell you whether or not to join the military. ராணுவத்திலே சேரலாமா கூடாதா என்பதை குறித்தும் அது சொல்லாது. But it tells you things that are far more important than any of those. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமான காரியங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. The first one in verse 16. முதலாவது 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. Rejoice always. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். Is that a burden? அது ஒரு பாரமான காரியமா? Is rejoicing a burden? சந்தோஷமா இருக்கிறது ஒரு பாரமா? Does it delight your heart to know that the Lord always wants you to rejoice? ஆண்டவர் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிகிறது அது வந்து ஒரு பாரமான காரியமா? That the God of creation சிருஷ்டி கர்த்தா wants you to always be rejoicing. நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். I haven't been in Tamil Nadu very long. நான் தமிழ்நாடு அதிக காலம் நான் தமிழ்நாட்டில் இல்லை. And when I walked the streets of Chennai, சென்னையினுடைய தெருக்களிலே நான் நடந்து சென்ற பொழுது I looked at people's faces. ஜனங்களுடைய முகங்களை நான் பார்த்தேன். I looked at their countenance. அவருடைய முக நாடியை அந்த முக பாவத்தை நான் பார்த்தேன். I didn't see a lot of joy. அவருடைய முகத்திலே அதிகமான சந்தோஷம் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. I see more joy here with you guys. ஆனால் உங்கள் முகத்திலே நான் சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். In fact, the Tamil song I believe was talking about rejoicing that we sang earlier. நாம் முன்னாடி பாடின அந்த பாடல் தமிழ் பாடல் சந்தோஷத்தை குறித்து பாடுகிறது என்று நான் நம்புகிறேன். Was it about rejoicing? சந்தோஷத்தை குறித்து விழித்தெழும்பி வேகம் செல்லுவோம் வாலிபரே. Isn't it wonderful the Lord tells you to rejoice? ஆண்டவர் உங்களை சந்தோஷமா இருங்கள் என்று சொல்கிறது அது அற்புதமான ஒரு காரியம் அல்லவா? That he set that as his will for your life? அதுதான் தேவனுக்கு உங்களை குறித்ததான சித்தம் என்பது உங்களுக்கு அது சந்தோஷமா இல்லையா? And if you're tempted like me, என்னை போல நீங்கள் சோதிக்கப்பட்டீர்களானால் you say something like this. இவ்விதமாய் நீங்கள் சொல்வீர்கள். How can I rejoice? நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? This is going wrong. இந்த காரியம் ஏதோ தவறாய் போய் கொண்டிருக்கிறது. This is going wrong. இது தவறாய் போய் கொண்டிருக்கிறது. This is all messed up. இதெல்லாம் காரியம் குழப்பமாய் இருக்கிறது. How can I rejoice? நான் எப்படி சந்தோஷப்படுவது? And the Lord tells you to look up. ஆண்டவர் நீங்கள் மேலே பார்க்கும்படியாக உங்களிடத்தில் சொல்லுகிறார். Not to look at all these things. இந்த எல்லா காரியங்களையும் பார்க்காதபடிக்கு நீங்கள் மேலே பார்க்க வேண்டும். But to rejoice in him. ஆனால் அவருக்குள்ளாக நாம் சந்தோஷப்பட வேண்டும். Let your joy be in the Lord. உங்களுடைய சந்தோஷம் அவருக்குள்ளாக இருக்கட்டும். Not the temporary light afflictions. இங்கே அநித்தியமான லேசான உபத்திரவங்கள் மீது உங்களுடைய கண்கள் இருக்க வேண்டாம். Isn't he wonderful?
அவர் மிக அற்புதமான ஒரு தேவன் அல்லவா? Does CFC Chennai teach you that? சென்னை கிறிஸ்தவ ஐக்கிய சபை இதை உங்களுக்கு போதிக்கிறதா? To rejoice in the Lord? ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறதா? Do you get tired of hearing that commandment? அந்த கற்பனையை கேட்டு கேட்டு சலிப்படைந்து விட்டீர்களா? That's a wonderful commandment. இது ஒரு அற்புதமான ஒரு கற்பனை. You see the same faces out there that I see, right? நீங்கள் பார்க்கிற அதே முகங்களைத்தான் நானும் பார்க்கிறேன் அல்லவா? Do you see joy? அவர்களிடத்திலே சந்தோஷம் காணப்படுகிறதா? When you look into Jesus' face ஆனால் நீங்கள் இயேசுவினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது and you consider everything that he's done for you, அவர் உங்களுக்கு செய்த எல்லா காரியத்தையும் நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது how can you not rejoice? நீங்கள் சந்தோஷப்படாமல் எப்படி இருக்க முடியும்? That even all the trials of this life, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குரிய எல்லா போராட்டங்களின் ஊடேயும், I'm going to say that again, நான் திரும்பமாக இதை நான் சொல்லுகிறேன், that every trial of this life, இந்த பூமிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு சோதனையின் மத்தியிலும் he is preparing you for an eternity with himself. அவைகளின் மூலமாக உங்களை நித்தியத்துக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். The faces I saw out there don't know that. நான் வெளியிலே தெருக்களிலே பார்த்த முகங்களுக்கு அது தெரியாது. But you know that. ஆனால் உங்களுக்கு அது தெரியும். So you can rejoice. ஆகவே நீங்கள் சந்தோஷப்படலாம். If you're ever struggling with rejoicing, நீங்கள் சந்தோஷப்படுகிற விஷயத்திலே அதை குறித்து நீங்கள் போராடுவீர்களானால், then share the gospel with yourself. உங்களுக்கு நீங்களே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். It says we're to preach the gospel to all living creatures. சுவிசேஷத்தை சகல சிருஷ்டிக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். You're a living creature. நீங்களும் ஒரு சிருஷ்டி தானே? Preach it to yourself. உங்களுக்கே நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொள்ளுங்கள். ஜாஷ் என்று என்னை பார்த்து சொல்லுகிறேன். Jesus died on a cross for your sins. இயேசு உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். Your heavenly Father loves you. உன்னுடைய பரலோக பிதா உன்னை நேசிக்கிறார். He gave up his son for your sins. உன்னுடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய குமாரனை கையளித்தார். As filthy and rotten as your flesh is, உன்னுடைய மாம்சம் அவ்வளவாய் மோசமாகவும் சீர்கெட்டதாயும் இருக்கும் பொழுது, he loves you anyway. அவர் உன்னை அப்படி இருந்த போதிலும் உன்னை நேசிக்கிறார். He wants to dwell with you. அவர் உன்னோடு தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். He's preparing a home so that you can dwell together. நீயும் அவரோடு வாழும்படிக்கு உனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He lives to make intercession for you. அவர் உனக்கென்று பரிந்து பேசுவதற்காகவே அவர் ஜீவிக்கிறார். If you start sharing these wonderful truths of the gospel, நீங்கள் இப்படிப்பட்டதான சுவிசேஷத்தினுடைய அருமையான சத்தியங்களை உங்களுக்கு நீங்களே பகிர்ந்து கொள்வீர்களானால், with yourself, உங்களுக்கு நீங்களே பகிர்ந்து கொண்டால், tell me how yourself reacts. நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீர்கள்? Are you going to reject it? அதை வேண்டாம் என்று தள்ளி விடுவீர்களா? Or does it refresh you to hear it again? அல்லது இதை நான் திரும்பமாக கேட்கட்டும் என்று ஒரு புத்துணர்ச்சியை உங்களுக்கு அது தருமா? Rejoice. சந்தோஷப்படுங்கள். It's not a burdensome command. அது ஒரு பாரமான கற்பனை அல்ல. It's a joy. அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். The second one, இரண்டாவது காரியம், pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Sounds like a burden. அது ஒரு பாரமான காரியத்தை போல தோன்றுகிறது அல்லவா? I have to be on my knees with my eyes closed. நான் முழங்கால் படியிட்டு என்னுடைய கண்களை மூடி இருக்க வேண்டும் all the time. எல்லா நேரமும். Is that the command? அதுதான் அப்படியா இருக்கிறது இந்த கட்டளை? To make a miserable sacrifice all the time? எப்பொழுதுமே மிக கஷ்டமான ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதா அந்த கட்டளை? Be in an uncomfortable position all the time. That's what God wants. எல்லா சமயத்திலும் ஒரு சௌகரியமற்ற சூழ்நிலையே நான் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரா? Now don't misunderstand me. என்னை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். It's good to kneel down before the Lord in prayer. ஆண்டவருக்கு முன்பதாக பயபக்தியோடு முழங்கால் படியிடுவது நல்லது. It's good to put your face in the dust and pray sometimes. சில சமயங்களிலே உங்களுடைய முகத்தை தரையிலே வைத்து ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிப்பது நல்லது. But that's not what it's asking here. ஆனால் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அதை குறித்து சொல்லவில்லை. It's to be in a continual state of communication with God. நாம் தேவனோடு எப்பொழுதும் தொடர்ந்து ஒரு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை குறித்து பேசுகிறது. Is that a burden? அது ஒரு பாரமான காரியமா? To be in constant communication with God? தேவனோடு தொடர்ந்தேச்சியான ஒரு தொடர்பில் இருப்பது பாரமான காரியமா? Can you imagine if I had the President of the United States phone number? எனக்கு இப்பொழுது அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய பிரசிடென்ட் உடைய ஃபோன் நம்பர் என்னிடத்தில் இருக்குமானால் எப்படி இருக்கும் எனக்கு? And at any time I could call him?
எந்த நேரத்திலும் அந்த பிரசிடென்ட்டை என்னால் கூப்பிட முடியும் ஃபோன்ல என்றால், Hey, I got a problem. பிரசிடென்ட் அவர்களே, எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. Can I talk to you about it? அதை குறித்து உங்களுக்கு நான் பேசலாமா? Do you have any resources that could help me out? எனக்கு இந்த காரியத்திலிருந்து உதவி செய்யும்படியாக ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா? Is that a burden? அது ஒரு பாரமான காரியமா? To be in a continual state of communication with God? தேவனோடு அப்படிப்பட்டதான ஒரு தொடர்ந்தேச்சியான ஒரு தொடர்பிலே இருப்பது அது ஒரு பாரமான காரியமா? In the military, we had radios all the time. ராணுவத்திலே எங்களுக்கு ஒரு ரேடியோ, ஒரு உபகரணம் எப்பொழுதுமே எங்களிடத்தில் இருக்கும். Sometimes you'll see this with policemen. சில சமயங்களில் போலீஸ்காரர்கள் கூட அந்த உபகரணத்தை வைத்திருப்பார்கள். You'll have the radio connected to their ear. அவருடைய காதுகளிலே அந்த ரேடியோ எப்பொழுதுமே தொடர்பிலே இருக்கும். They get a call from headquarters. அங்கே தலைமை அலுவலகத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு கால் வரும். And they respond. அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். The radio is not going all the time. ரேடியோ எப்பொழுதுமே போய்க்கொண்டே இருக்காது, செய்தி வந்து கொண்டே இருக்காது. But the communication is always available to either side. ஆனால் ரெண்டு பக்கத்துக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வழித்தடம் அது திறந்தே இருக்கும். Isn't that a wonderful relationship to have with God? தேவனோடு கொள்ளக்கூடிய அது ஒரு அற்புதமான ஒரு உறவு அது அல்லவா? Lord, do you want me to go to India? I'm asking. This is me asking. நான் கேக்குறேன், ஆண்டவரே நான் இந்தியாவுக்கு போகணுமா? நீங்க விரும்புறீங்களா? Isn't it wonderful I can call and ask him? இதை நான் ஆண்டவரிடத்திலே ஃபோன் அடித்து நான் கேட்கிறது எவ்வளவு அற்புதமான காரியம். And then wait to see what he says. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்காக காத்திருப்பது. Is prayer and communication with God a burden? தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த ஜெபம் அது ஒரு பாரமான காரியமா? It's when I lose that communication it's a burden. அந்த தொடர்பை நான் இழக்கும் பொழுதுதான் அது ஒரு பாரமா இருக்கிறது. But I want to preserve that communication. ஆனால் அந்த தொடர்பை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். I know I can talk to him anytime. நான் அவரோடு எந்த நேரத்திலும் நான் பேச முடியும். 24/7. வாரத்திலே 7 நாட்களும் நாளிலே 24 மணி நேரம் நான் அவரோடு பேச முடியும். And I know he hears me. அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Do you know why I know he hears me? ஏன் தெரியுமா? நான் அவர் என்னை கேட்கிறார் என்பதை நான் குறித்து நிச்சயித்திருக்கிறேன். Not because I'm special. நான் விசேஷித்தவன் என்பதனால் அல்ல. Not because I'm more special than anyone else. நான் மற்ற எல்லாரை காட்டிலும் மிக விசேஷித்தவன் என்பதனால் அல்ல. Because I believe that the blood of Christ cleanses my sin. ஏனென்றால் கிறிஸ்துவுடைய இரத்தம் என்னுடைய பாவங்களிலிருந்து கழுவி சுத்திகரிக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். And I can go to his throne of grace anytime. நான் அவருடைய கிருபாசன தண்டைக்கு நான் எப்பொழுதும் செல்ல முடியும். Boldly. தைரியமாய் என்னால் செல்ல முடியும். As if I belong there. நான் அதற்கு சொந்தக்காரன் போல அங்கே இருக்கிறவனை போல நான் தைரியமாய் போக முடியும். Through prayer. ஜெபத்தின் மூலமாக நான் அப்படி அங்கே செல்ல முடியும். That's a wonderful life. அது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. The third thing. மூன்றாவது காரியம். This is what we talked about earlier. இதை குறித்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். In everything give thanks. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். It's the opposite of complaining. இது முறுமுறுத்தலுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது. Thank you. நன்றி. Thank you. நன்றி என்று சொல்வது. I've seen a huge difference in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை மாற்றத்தை நான் பார்த்திருக்கிறேன். As my gratitude has changed. என்னுடைய நன்றி அறிதல் எவ்வளவாய் மாறி இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். I used to be the military guy that complained. முறுமுறுக்கிற ஒரு ராணுவ நபராய் நான் இருந்தேன். Maybe I was familiar with the scripture I mentioned earlier. ஒருவேளை நான் ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்த அந்த வேத பகுதி எனக்கு தெரிந்த ஒரு நபராய் தான் நான் இருந்தேன். I wouldn't complain about my salary. என்னுடைய சம்பளத்தை குறித்து நான் முறுமுறுக்கவில்லை. Because I knew the Bible. ஏனென்றால் எனக்கு வேதம் தெரிந்தது. But I would complain about everything else. ஆனால் மற்ற எல்லா காரியங்களையும் குறித்து நான் குறை சொல்லுகிறவனாக இருந்தேன். But I discovered. ஆனால் நான் ஒன்றை கண்டுபிடித்த பொழுது, if I really want to get rid of complaining, நான் முறுமுறுத்தலை முற்றிலுமாக விட்டுவிட விரும்பினால், I have to stop gritting my teeth and saying I'm not going to complain. நான் பல்லை கடித்துக்கொண்டு நான் இப்போது முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். The solution is much simpler. அதுக்கான தீர்வு மிக எளிதாக இருக்கிறது. Instead of trying to avoid complaining, முறுமுறுத்தலை தவிர்க்கிறதற்கு பதிலாக simply give thanks. நீங்கள் நன்றி சொல்லுங்களேன். I can't do both at the same time. நான் ரெண்டையும் ஒரே சமயத்தில் சொல்ல முடியாது அல்லவா? So if I'm saying thank you, I'm not complaining. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது நான் முறுமுறுக்க மாட்டேன். This is the will of God for me in Christ Jesus. இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. That's exactly what it says at the end of these three things. இந்த மூன்று காரியங்களுக்கு முடிவிலே இதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Is that a burden?
அது ஒரு பாரமான காரியமா? Are any of these things that I mentioned a burden? நான் சொன்ன எந்த ஒரு காரியமும் ஒரு பாரமான காரியமா? Or is it wonderful that you've grown up in a church நீங்கள் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சபையிலே வளருவது ஒரு அற்புதமான காரியமா இருந்தாலும் that tells you these things? இந்த காரியங்களை சொல்லுகிறது இந்த காரியங்களை சொல்லுகிற சபையிலே நீங்கள் வருகிறது ஒரு சந்தோஷமான காரியம், ஒரு பாக்கியமான காரியம். That tells you that God wants your heart to be full of love. உன்னுடைய இருதயம் அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் உனக்கு சொல்லுகிறார் என்பதை போதிக்கிற சபை. Full of thanks. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. And constant prayer communication with the God of the universe. இந்த உலகத்தை சர்வலோகத்தை சிருஷ்டித்த அந்த தேவனோடு நாம் தொடர்ந்தேச்சியான ஒரு தொடர்பிலே இருக்க முடியும் என்கிற அந்த சத்தியம். Full of joy. சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருப்பது. Learning these songs. இந்த பாடல்களை இப்படிப்பட்ட பாடல்களை நாம் கற்றுக்கொள்வது. Carrying them with you when you go to school or work. அந்த பாடல்கள் எல்லாம் உங்களுடைய பள்ளிக்கு போகும்போதும் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் வேலைக்கு போகும்போதும் நீங்கள் பாடிக்கொண்டு இருக்க முடிகிறது. Are those songs a heavy burden to carry? இப்படிப்பட்ட பாடல்கள் நீங்க சுமக்க முடியாத பாரமா இருக்கிறதா? Or do they lighten your step? Or do they lighten the load? அல்லது உங்களுடைய நடையை லகுவாக்குகிறதா? Which is it? எது பாரமானதா லகுவானதா? I spent most of my young life in the world. என்னுடைய வாலிபத்தினுடைய பெரும் பகுதியை நான் உலகத்திலே நான் கழித்தேன். I didn't know I was in the world necessarily. அந்த சமயத்திலே நான் உலகத்துக்குள்ளாக நான் இருந்தேன் என்பதை நான் அறியாதிருந்தேன். I thought I was a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். I thought I understood the gospel. நான் சுவிசேஷத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று நான் நினைத்திருந்தேன். But I didn't know these things that I just told you. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நான் அறியாதிருந்தேன். They weren't real. அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாய் இருக்கவில்லை. I listened to the other friends around me tell me what was real. என்னை சுற்றிலும் இருக்கிற மற்ற நண்பர்கள் சொல்வதைத்தான் உண்மை என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். We were all Christians. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் தான் இருந்தோம். But the end of it, I was completely trapped by the world. ஆனால் அது எல்லாவற்றின் முடிவிலே நான் உலகத்தினாலே முற்றிலுமாய் பிடிக்கப்பட்டவனாய் தான் இருந்தேன். I guess I just want you to consider what you've been taught. உங்களுக்கு போதிக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் கருதி அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். To consider each thing that you're hearing week in and week out. சபையிலே வாரந்தோறும் நீங்கள் கேட்கிற இந்த காரியங்களை நீங்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And take a serious evaluation if those things are good or bad. நீங்கள் கேட்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நல்லதா கெட்டதா என்பதை நீங்கள் தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And if they're good, அவைகள் நல்லவைகளா இருக்குமானால் then appreciate them. அவைகளை நீங்கள் பாராட்டுங்கள், மெச்சிக்கொள்ளுங்கள். Tell the Lord thank you for what he's given you. அவர் தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். And then build that communication with him. அவரோடு அந்த சம்பாஷணை, இந்த உறவை, தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். You've given me wonderful gifts. ஆண்டவரே, நீர் எனக்கு அற்புதமான வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறீர். You've taught me wonderful things. அருமையான காரியங்களை எனக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். Now tell me what you would like me to do in response. ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றுக்கும் பிரதியுத்தரமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு போதியும் என்று கேளுங்கள். You're so good. நீர் மிக நல்லவராய் இருக்கிறீர். Your ways are so good. உம்முடைய வழிகள் எல்லாம் மிக அருமையானவைகள். Help me to walk in them. அந்த அருமையான வழிகளிலே நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. I believe that you want to help me. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நம்புகிறேன். The lie that the world tells, உலகம் சொல்லுகிற அந்த பொய்கள் எல்லாம் we looked at this morning. அவைகளை நாம் காலையிலே பார்த்தோம். The devil wants you to believe that the world's ways are better than God's. உலகத்தினுடைய வழிகள் தேவனுடைய வழியை காட்டிலும் மேன்மையானவைகள் என்று நீங்கள் நம்பும்படி பிசாசானவன் விரும்புகிறான். The world wants you to believe. இந்த உலகமும் அவைகளையே நம்ப வேண்டும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறது. I don't believe it is. ஆனால் அது உண்மை அல்ல என்று நான் I believe what you're learning in this church is the very best. நீங்கள் சபையிலே கேட்கிற காரியங்கள், கற்றுக்கொள்ள காரியங்கள் தான் மிகச் சிறந்தது என்று நான் நம்புகிறேன். And I'm very thankful for your elders that teach you these things. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு போதிக்கிற உங்கள் மூத்த சகோதரர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And that when I get to spend a week with them, அவர்களோடு நான் ஒரு வாரம் நான் செலவழிக்கும் பொழுது I get to learn these things. இந்த காரியங்கள் எல்லாம் நான் கற்றுக்கொள்கிறேன். And also too, I'll tell you one story. I'll close with this. நான் ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். I was able to visit CFC Bangalore 5 years ago. 5 வருடங்களுக்கு முன்பதாக நான் பெங்களூர் கிறிஸ்தவ ஐக்கிய சபைக்கு செல்ல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது.
I was able to go for a conference. நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு என்னால் செல்ல முடிந்தது. I was able to meet Ian Robson. சவர் இயன் ராப்சன் அவர்களோடு நான் சந்திக்க எனக்கு முடிந்தது. At the time I couldn't think of anybody else in the world that I would want to meet. அந்த சமயத்திலே நான் வேற யாரையும் நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை. Famous people, பிரபலமான ஜனங்கள், powerful people, சக்தி வாய்ந்த இன்ஃப்ளூயன்ஸ் வாய்ந்த ஜனங்கள், of everybody I only wanted to meet Ian. அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் சகோதரர் இயனை நான் பார்க்க விரும்பினேன். Because I had met brothers and sisters who he had influenced. ஏனென்றால் சகோதரர் இயன் மூலமாக ஒரு தாக்குதல் அடைந்து ஒரு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அடைந்த சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன். They had shared their testimonies with me. அவர்கள் தங்களுடைய சாட்சிகளை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். The way he encouraged them. இயன் அவர்கள் எப்படி அவர்களை உற்சாகப்படுத்தினார் என்பதை காரியங்களை எனக்கு பகிர்ந்து கொண்டார்கள். Young people. வாலிபர்கள். That had come to Austin. ஆஸ்டின் சபைக்கு வந்த அந்த வாலிபர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். They would tell me about Brother Ian. சகோதரர் இயன் அவர்களை பற்றி என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். I thought it would be a privilege to one day get to meet him. ஒரு நாளிலே சகோதரர் இயன் அவர்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். And God gave me that opportunity. தேவன் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தார். I walked up to Ian. சகோதரர் இயன் அவர்களிடத்தில் சென்றேன். I asked him if I could give him a hug. நான் அவரை ஒரு கட்டி பிடிக்க முடியுமா என்று கேட்டேன். He let me give him a hug. அவரோடு கட்டி அணைத்துக் கொள்ளும்படி அவர் அனுமதித்தார். It was a wonderful privilege for me. எனக்கு அது ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியம். I met many other godly men that day. அவிதமாக இன்னும் अनेक தேவபக்தியுள்ள மனிதர்களை நான் பார்த்தேன். Including elders from Tamil Nadu. தமிழ்நாட்டில் இருக்கிறதான மூத்த சகோதரர்கள் உட்பட many people. अनेक. But there was one conversation that stuck with me when I left. நான் திரும்பமாக அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது எங்களுக்குள்ளாக இருந்த ஒரு சம்பாஷணை என்னோடு அப்படியே ஒட்டி கொண்டது. The longest conversation I got to have because I was meeting so many people. நான் நிறைய ஜனங்களை இந்த கான்ஃபரன்ஸை சந்தித்தபடினாலே எனக்கு ஒரு நீளமான ஒரு சம்பாஷணை ஒன்று இருந்தது. Was a young man who had grown up in a Chennai CFC. ஒரு வாலிபன் சென்னை கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வளர்ந்த ஒரு வாலிபனோடு நான் நீண்ட சம்பாஷணை கொண்டேன். Let me be a little more vague. It was a Tamil Nadu CFC. நான் சொல்லட்டும், தமிழ்நாடு கிறிஸ்தவ ஐக்கிய சபை சார்ந்த ஒரு வாலிப சகோதரன். And he shared his life with me. அவர் தன்னுடைய வாழ்க்கை குறித்து என்னோடு பகிர்ந்து கொண்டார். He described to me what it was like growing up in CFC. ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வளர்ந்து வருவது என்றால் என்ன என்பதை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார். We talked for a long time. நாங்கள் நிறைய நேரம் பேசிக்கொண்டோம். He encouraged me so much. அவன் என்னை மிக அதிகமாக உற்சாகப்படுத்தினார். He shared his work life with me. தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் எப்படி காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டார். Many details. अनेक விவரங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். He was just answering my questions. அவர் என்னுடைய கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். But it encouraged me so much. ஆனால் அது என்னை மிக அதிகமாக உற்சாகப்படுத்தியது. And helped me be a better elder in Austin. ஆஸ்டின் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே ஒரு நல்ல மூப்பனாய் இருக்கும்படி எனக்கு அது உதவி செய்தது. You don't know how your conversations with people impact their lives. நீங்கள் ஜனங்களோடு மேற்கொள்ளுகிற அந்த உரையாடல் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவாய் பாதிக்கும் என்பதை குறித்து உங்களுக்கு அவ்வளவு எளிதாக தெரியாது. This young man who grew up in CFC impacted mine tremendously. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே வளர்ந்து வந்த ஒரு வாலிபன் என்னுடைய வாழ்க்கையை மிக அதிகமாக என் வாழ்க்கையின் மீது செல்வாக்கு செலுத்தி இருந்தார். I pray that you guys will encourage others the way I was encouraged by that young man. அந்த வாலிபன் என்னை உற்சாகப்படுத்தினது போல நீங்களும் எத்தனையோ பேர்களுக்கு உற்சாகம் அளிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். And help with the weaknesses of those that didn't get the same opportunity that you got. உங்களுக்கு கிடைத்திருக்கிறதான சந்தர்ப்பம் கிடைக்காத அந்த ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். It's a prophetic gift we're supposed to seek for. நாம் தீர்க்கதரிசன வரத்தை நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். In 1 Corinthians 14 it speaks of the greatest gift the Holy Spirit can give you that you should seek for is the gift of prophecy. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் நாட வேண்டிய ஆவிக்குரிய வரங்களிலேயே மிக உன்னதமான வரம் தீர்க்கதரிசன வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I think most people think of a prophetic gift as getting up and speaking in front of large groups of people. தீர்க்கதரிசனம் உரைத்தல் என்றால் ஒரு பெரிய கூட்டத்தினருக்கு முன்பதாக முன்னே எழுந்து நின்று
பேச வேண்டும் என்பதாய் அநேகர் அதை நினைத்துக் கொள்கிறார்கள். But sometimes the Lord will give you a prophetic word for one person. ஆனால் சில சமயங்களிலே ஆண்டவர் ஒரு நபருக்கென்று ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார். And he may send you thousands of miles just to give that word to that person. அந்த நபருக்கு அந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக உங்களை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கூட உங்களை ஆண்டவர் அனுப்ப முடியும். Or he may bring someone from thousands of miles away to hear a word that you have for that person. அல்லது ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு நபரை அனுப்பி உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய வார்த்தையை அந்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு கொடுக்க முடியும். Ask the Lord to give you that gift. அந்த வரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள். Seek it earnestly. அதை ஊக்கமாய் நாடுங்கள். Lord, let me speak and change things for eternity. ஆண்டவரே, நான் பேசும் பொழுது காரியங்கள் நித்தியத்துக்கென்று மாறுதல் அடையும் வண்ணமாக நான் பேசட்டும். I believe if you want that, he'll give that to you. நீங்கள் அதை விரும்பினால் தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். He'll decide when and where. எப்பொழுது அதை கொடுக்க வேண்டும், எங்கே உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானிப்பார். He knows the needs of every brother and sister. ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய தேவையும் அவரே அறிந்திருக்கிறார். And there are many needs. எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. How much prophetic word we need. எவ்வளவாய் தீர்க்கதரிசன வார்த்தையினுடைய தேவை இருக்கிறது நமக்கு. Not just in our meetings. நம்முடைய கூட்டங்களிலே மாத்திரம் அல்ல, in all minutes of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தை தேவைப்படுகிறது. I hope that you don't view growing up in CFC as a burden. நீங்கள் கிறிஸ்துவ ஐக்கிய சபையிலே வளர்ந்து வருகிறதை ஒரு பாரமாக நீங்கள் எண்ண மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். I hope you see it as a tremendous privilege. அப்படி வளருவது ஒரு பெருத்த ஸ்லாக்கியம் என்று நான் நம்புகிறேன். And you tell your heavenly Father, thank you. உங்களுடைய பரலோக பிதாவை பார்த்து அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். May God bless each one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thank you. நன்றி.